வணக்கம். நான் உங்கள் வலசபாதியார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணாரிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் கோவிலில் தான் நாம் இருக்கிறோம். இந்த கோவில் சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு கோவில். தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய காவல் தெய்வமாக இந்த அம்மன் போற்றப்பட்டு வராங்க. இந்த அம்மன் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய வேங்க மரத்துக்கு நிழலில் சுயம்புவாக தோன்றினதா வரலாறு கூறுது. இந்த கோவிலை பொறுத்தவரையில் இங்கே எல்லா விதமான நேர்ச்சிக்கடன்களையும் வைக்கிறாங்க. குறிப்பாக தொழில் வியாபாரம் செழிக்கவும், உடல் நலன் வேண்டியும், குழந்தை பேரு வேண்டியும், கண் திஷ்டி போகிறதுக்கும் இங்கே வேண்டுதல்களை வைக்கிறாங்க. இந்த கோவிலில் ஒரு சிறப்பு உண்டு. பிரசாதத்தில் விபூதிக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய புற்று மண் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த கந்திஷ்டி போகிறதுக்கான பரிகாரம் அப்படின்னு உண்டு. அது என்னது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் போயிருந்த சமயத்தில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கோவிலை புனரமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த நேரத்தில் நம்ம மற்ற இடங்களில் வீடியோ எடுக்கலை. இந்த காணிக்கை செலுத்துகிற இடத்துல நம்ம பார்த்தோம். அதாவது உப்பு, குங்குமம், மஞ்சள் இது எல்லாத்தையுமே ஒரு மலை மாதிரி அங்கங்கே குவிஞ்சு இருக்கதை பார்க்க முடிஞ்சுது. விளக்கு ஏற்றி, சூடம் ஏற்றி, பத்தி ஏற்றி இங்கே இது பக்கத்தில் பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருந்ததையும், வேண்டுதல்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது முக்கியமாக கண் திஷ்டி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பரிகாரமாக தான் இந்த வழிபாட்டு முறையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அங்கே வந்தோன்னா ஒரு 100 ரூபாய்க்கு இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த பூஜை பொருட்கள் தர்றாங்க. அதாவது சூடம், பத்தி, குங்குமம், உப்பு இது எல்லாமே ஒரு பாக்கெட்டில் நமக்கு தர்றாங்க. அதை இங்கே நம்ம அந்த சூடத்தை ஏற்றி பத்தியையும் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டி எந்த மாதிரியான கந்திஷ்டியாக இருந்தாலும் அது போயிடும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை, ஐதீகம். அதே மாதிரி குழந்தை பேரு வேண்டி வர்றவங்களும் இங்கே விளக்குகளில் தீபத்தை ஏற்றி வழிபடுறாங்க. அப்படி செய்கிற சமயத்தில் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறதா சொல்லி வர்றாங்க. இதில் வேண்டுதலோடு வர்றவங்களும் இருக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறி அதனால் அவங்களுக்கு நல்லது நடந்தது அப்படிங்கிறதுக்கு நன்றி கடனாக வர்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த கோவில் நல்ல ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கு. எப்போ வந்தாலும் இந்த அம்மனை தரிசிக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த அம்மன் கோவிலுக்கு அருளை பெற்றுட்டு போங்க. வாழ்க வளத்துடன்.